நாட்டு நடப்பு இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா நடுவர்களே? இன்னைக்கு வீட்டுக்குள்ளனாலும் சரி, வீட்டுக்கு வெளியனாலும் சரி, நம்ம பண்ற சடங்கு முறைகள்னாலும் சரி, சாப்பிடுற சாப்பாடுனாலும் சரி, காதல்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குதாங்க. கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, ஒழுங்காக பாடப்படுவது பண், ஒழுங்குமுறை தவறாமல் இருப்பது பண்பாடுன்னு சொன்னாருங்க. அவர் கவிஞர் கண்ணதாசன் சொன்னாருங்க. ஆனா இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன். நான் யாரு கொய்யால, நான் யாரு, கடைசி வரைக்கும் கொய்யால அதுக்கு அர்த்தமே சொல்லலங்க, யாருன்னே சொல்லலங்க. பயப்புல பாட்டு இன்னைக்கு எப்பேற்பட்ட பாட்டுங்க. ஒரு காலத்துல எப்படி இளைஞர்கள் இருந்தாங்க தெரியுமா? கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே மாட்டை அடக்குனாங்க இளைஞன். இன்னைக்கு கோட் சூட் போட்டுக்கிட்டு மாடன் கேல அடக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா? சினிமா பார்க்காத பையனும் இல்ல, சீரியல் பார்க்காத பொண்ணுங்களும் இல்லன்னு ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல பெண்கள் தான் குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க. இன்னைக்கு யார் தெரியுமா குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க? பசங்க தான் குனிஞ்ச தலை நிமிராம இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த செல்போன். யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை செல்போன்ல ரீசார்ஜ் பாக்குது, செல்போன்ல காசு இல்ல, பேலன்ஸ் இல்ல. சரி ரீசார்ஜ் பண்ண போலான்னு கடைக்கு போயுது. ஈஸி ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குது. நம்பரை மட்டும் சொல்லுங்க. ஈஸி ரீசார்ஜ் என்ன, ஈஸி ரீசார்ஜ் ஓசி ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. அவ்வளவு ஏங்க. என் தம்பி எடுத்துக்கோங்க, பிஇ ஃபைனல் இயர் பண்றான். எந்த நேரமும் செல்போன் சார்ஜர் பக்கத்துல படுத்துக்கிட்டாங்க. யாருக்கு மெசேஜ் அனுப்புறான், வாட்ஸ்அப் அனுப்புறான் ஒன்னும் தெரிய மாட்டேங்க. ஆணைய கட்டி கூட ஸ்டோர் போட்டுறலாம். ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சார்ஜ் பண்ண முடியாம அலையுறாங்க. அவன் வந்து நின்னுகிட்டு பண்பாடம். உங்களை பார்த்து கேக்குறேன், காஃபி குடிச்சிருக்கீங்கல்ல? காஃபிக்கும் காலேஜுக்கும் என்ன வித்தியாசம்? காஃபில சுகர் இல்லாட்டி குடிக்க முடியாது, காலேஜ்ல ஃபிகர் இல்லாட்டி படிக்க முடியாது. இன்னும் யோசிச்சு பாருங்க, என்னதான் பசங்க 150 சிசி பல்சர், 165 சிசி அப்பாச்சி, 225 சிசி கரிஷ்மா பைக் வாங்கினாலும் கடைசி அது 80 சிசி ஸ்கூட்டி பின்னாடி தானுங்க போகுது. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து கேக்குறேன், நீங்க உங்க காலத்துல லவ் சாங் எப்படி பாடியிருப்பீங்க? அழகிய விழிகளில் 60 கலைகளை எழுதிய திருமகனே, ஓ ராஜா ஐ லவ் யூ, இப்படி பாடுனீங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் இப்படி பாடினா காதல் செட் ஆகாது, பாட்டும் ஹிட் ஆகாது. ஏன் தெரியுமா நடுவர்களே? இன்னைக்கு மயில்னா ஆடுறதும், குயில்னா பாடுறதும், காதலர்கள்னா ஓடுறதும், பெற்றோர்கள்னா தேடுறதுமே எனக்கு வாடிக்கையாயி போச்சு நடுவர்களே. இங்க வந்து நின்னுக்கிட்டு பண்பாடு கலாச்சாரம் என்னத்து பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து நின்னு உனக்கு என்ன வரம் வேணும்பா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கடவுளே வந்துட்டு அப்படி இருக்குமா வரான். ஆனா எங்க கோவில்பட்டியில எல்லாம் குறும்புக்கார பசங்க இருக்காங்க. ஒரு பையன் திடீர்னு கடவுள் கோவில்பட்டியில எங்க பையன் கிட்ட கேக்குறாரு, உனக்கு என்னப்பா வரம் வேணும்? அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அழகான பொண்டாட்டி வேணும் கடவுளே. சரி ஓகே, பெர்மிஷன் கிராண்டட், உனக்கு அழகான பொண்டாட்டி தரேன்ப்பா. சொல்லுப்பா உன் பேர் என்ன? நீ ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா? நீ ஹிந்துவா இருந்தா உனக்கு நான் அனுஷ்காவை தரேன், நீ கிறிஸ்டினா இருந்தா உனக்கு நான் ஜெனிலியாவை தரேன், நீ முஸ்லிமா இருந்தா உனக்கு கரீனா கபூரை தரேன். சொல்லுப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். இவன் படாரம் சொல்றான், என் பேர் அப்துல் நாராயணா பெர்னாண்டஸ். கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கிடும் போது சத்தமே கேட்காது தெரியுமா? அதே கணவனும் மனைவியும் சண்டை போடும் போது பாத்துக்கோங்க, பக்கத்துல நிக்க முடியுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும், சண்டை அப்படியே பயங்கரமா சவுண்ட் கேட்கும். காரணம் என்ன தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் அழகா சொன்னாரு, இருவர் அருகில் இருந்தாலும் இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னாருங்க. இன்னைக்கு இதயம் தூரத்தில் இருக்கிறதுனால கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இன்னைக்கு இல்லாம இருக்குது. இந்த வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும் தீர்மானம் போட்டா அது அரபு நாடு. இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும் தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு. இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும் தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு. ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும் தீர்மானம் போட்டா அதுதான் நம் தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில இருக்கிறாங்க. சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ் வயிறு சுத்தமாகும்னு பார்த்து பார்த்து செஞ்ச அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டுட்டு எதிர்கால சமுதாயமே இன்னைக்கு சின்னாபின்னமாகி போய் கொண்டிருக்கிறதே. இன்றைய காலகட்டத்துல எப்படிங்க உங்க பண்பாடு போற்றப்படுகிறது? நெஞ்சில வார்த்தையும் இல்லாம பேசுறீங்க.
இன்றைக்குள்ள காலகட்டத்துல பண்பாடு எல்லாம் வெறும் ஃபன் ஆகி போச்சு, கலாச்சாரம்னா சாதாரண கல்ச்சர் ஆகி போச்சு. அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் தமிழரின் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரு காலமும் போற்றப்படவில்லை, அது புறக்கணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன.